மேட்ச் பிட்வீன் வல்லத்ரா கோட்டை வர்சஸ் வெட்டன் விடுதி 2 டீமுக்கான மேட்ச். பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத. இந்த பக்கம் ஓவனி பேட்ஸ்மேன் சைக்கிங்ல முத்துக்குமார் வந்திருக்காரு, நான் சைக்கிளா மணி. முதல் ஓவர் தீபன் வந்திருக்காரு. முதல் பந்தை குயிக்கரா போட்டிருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. அங்க ஃபீல்டர் கையில தான் போச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. கார்த்திக் குயிக்கரா போய் இந்த பால ஒரு சிங்கிள், சாரி டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் பார், ஒரு பேக் காம்ல ஸ்லோயர் போட்டு விட்டாரு. கரெக்டான இடத்துல விக்கெட்டாகவும் மாறிடுச்சு. எந்த ரன்னையும் பதிவு பண்ணாம விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போறாரு இங்க முத்துக்குமார். ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இந்தியன் வந்திருக்காரு. ஏந்தி விட்டுருக்காரு. ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். யார் கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா 2 பேர் இருந்தாங்க. கரெக்டாக பாலுக்கு ரன்னு கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக அடிச்சாருங்க. இங்கே ஏக்கருக்கான ட்ரையை முன்னாடியே பிடிச்சி அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஒரு பவுண்டரி மணி மீட் பண்ண முதல் பந்திலே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா முன்னாடியே குத்திரும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். முதல் முடிஞ்சிருக்கு. 6 ரன் அடிச்சிருக்காங்க. வச்சுக்கலாம். செகண்ட் ஓவர் டோனிமுத்தா லோ கேப்டா வந்திருக்காரு. குத்தின இடத்துலேருந்து எம்பவே இல்லை பால், டாட் பால். செகண்ட் ஒன் பவுண்டரிக்கு வாய்ப்பா, பால் ஸ்டாப் ஆயிரும்னு நினைக்கிறேன். போகல. 2 ரன். தேர்ட் ஒன் புடிச்சாருங்க. இதையும் நேருக்கு நேர் கரெக்டாக அடிச்சிட்டாங்க. ரெண்டாவது பவுண்டரி பதிவு பண்ணுறாரு மணி. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து, ஆனால் பேட்டில் பால்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டீசன்ட் டிஃபென்ஸ் வேரியேஷனுக்கு கரெக்டாக ஆடி இருக்காரு. ரன்னோட முடியல, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். அகைன் ஒரு லெக்கற்ற வேரியேஷன். பேக் டு பேக் டாட் பாலோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க வல்லத்ரா கோட்டை. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 12 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் அகைன் தீபன் முதல் ஓவர் போட்ட பாலர் குயிக்கராக போட்டிருக்காரு. முதல் பந்தே டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் கரெக்டான இடத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிளாக எஸ் செலவு பண்ணிட்டாங்க. சிங்கிள். போன பால் ஒரு வைடியா. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான ஒரு ஆக்கிங் லென்த்துக்கான ட்ரை. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான டெலிவரி. அகைன் ஒரு டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் இன்சரேஜில் நியூ பேட்ஸ்மேன் பெருமாள் வந்திருக்காரு. அவருக்கும் ஒரு ஸ்லோயரை போட்டு விட்டார். ஒரு டாட் பால் டு எந்தி ஓவர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 ரன் அடிச்சிருக்காங்க. போயிடுச்சு இங்கே. ஸோ சாரி, வீடியோ ஆன் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ஹேங் ஆகிடுச்சு ஃபோனு. ஸோ நல்ல ஷாட்டு. முதல் பந்தே ஒரு 6 அடிச்சிருக்காரு மணி. சாரி. செகண்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு. சென்சிபிள் பேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். போன பால் 6 அடித்ததுக்கப்புறம் இந்த பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் அதே இடத்துல தான் கிடக்கு. குயிக்கரான ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல. சூப்பரான டெலிவரி, டாட் பால். இந்த மாதிரி சுவிட்ச் கிட் இதுவும் பேட்டில் போடலாங்க. குயிக்கரான பேக் டு பேக் 2 டெலிவரி, தொடர்ந்து 2 டாட் பால். லாஸ்ட் ஒன் டெலிவரி சப்போர்ட் பண்ணி போனார். அகைன் ஒரு டாட், ஹாட்ரிக் டாட்டை பதிவு பண்ணுறாருன்னு சொல்லலாம் எங்கள் முத்துக்குமார். இதோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 23 அடிச்சிருக்காங்க வெட்டன் விடுதி. மேட்சுக்கான 5வது ஓவர் கார்த்தி வந்திருக்காரு. முதல் பந்தே நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் தீபன் ஃபீல்டர். நல்ல கேட்ச். முதல் பந்தே விக்கெட். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் குமார். குயிக்கரான டெலிவரி, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் கேப்பில் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடுறான்னு பார்த்தா மதன் வெரைட்டி பாஸ், சாரி ரங்கராஜ் வெரைட்டி பாஸாக வந்திருக்காரு. இங்கேயும் 2 ஓட்டாங்க. கேப்பில் போதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. நல்ல கேட்ச், விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. கொஞ்சம் கூட டைமிங்கே கொடுக்கலன்னு சொல்லலாம். நியூ பேட்ஸ்மேனை வார்ம் வெல்கம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால். சூப்பரான ஒரு ஃப்ளிக்கு, ஆனால் ஃபீல்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேட்சை பிடிச்சாரா தாண்டி போச்சான்னு பார்த்தா 6 கொடுத்துட்டாங்க. இங்கே 6ஓட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு. 31 அடிச்சிருக்காங்க வெட்டன் விடுதி. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் மதன் ஃபுல் டாஸ் கரெக்டாக அடித்தார். கண்டிப்பாக இது தாண்டி போயிடும். போய்கிட்டே இருக்குது, லேண்ட் ஆகிருக்கு. அது 6 தாண்டி ஆயிருக்கு. செகண்ட் ஒன் இந்த முறை கரெக்டாக அடித்தாருங்க இங்கே மணி.
அல்லட்டிக்காமல் நின்னாருன்னு சொல்லலாம். அடிச்சுட்டு 6 பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணுறாரு. 6 தேர்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. ஆஃப் கட் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டாட், பேக் டு பேக் 2 டாட். ஃபிஃப்த் ஒன் அதிகபட்சம் ரன் ஓடுறாங்களா, ஒரு பக்கம் யோசிச்சுட்டு ஓட்டார். லாஸ்ட் ஒன் டெலிவரி. என் பங்கு நானும் அடிச்சு தரேன் அப்படின்னு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இல்லைங்க, தாண்டி தான் போயிருக்கு. 6 2 பேட்ஸ்மேன் இந்த ஓவரில் 6 கிட்டத்தட்ட 19 ரன்னை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஓவரில் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 51 ரன் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச நிலைமையில். 52 டார்கெட் வளர்த்துறாக்கோட்டை. 52 டார்கெட்டோட இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் வெங்கட், நான் ஸ்ட்ரைக்கில் முத்துக்குமார். ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் பவுலிங்லேயும் முத்துக்குமார். பார்க்கலாம் 52 செகண்ட் ஹாஃப் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் உடச்சி வந்த பால் ஸ்ட்ரைட்டாக ஒயிட் பாலுங்க. ஃபஸ்ட் ஒன் ரீபால் அகைன் உடச்சி வந்திருக்கு. அகைன் ஸ்ட்ரைட்டாக நோ பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நோ பால். சரி, போன பால் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் டாட் பால். செகண்ட் ஒன் கார்டு சேஞ்ச் பண்ணி போடுறாரு. கொடுத்தாருங்க. தேவையான டிஸ்டன்ஸ் இருக்கா, பாலுக்கு போகிறார் ஃபீல்டர். நோ மேன்ஸ்லாம் ஒன்றுங்க. ஈஸி டூன்னு நினைக்கிறேன். ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ரெண்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க, சேஃப் அவுட்டில் போயிட்டாங்க. ஒரு ரன். இப்போ ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த தோனி முத்தா, அவர் ஃபஸ்ட் பால் விட்டு தட்டு ஆப்சர் கட் பண்ணாங்க. கரெக்டாக இங்கே பேட்டில் மீட் ஆகலை. நல்லா ஸ்டாப் இங்கே ஃபீல்டர். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சாருங்க கவர்ஸில். கரெக்டாக ஃபீல்டுக்கு தான் போயிருக்கு. வந்துடுறார பாலுக்கு மறுபடியும் நோ மேன் ஸ்டாண்டில் விழுந்துருக்கீங்க. 1 2க்கான வாய்ப்பு. 1 ஸ்டாப் ஆகிட்டாங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட், பட் கேட்ச் வர முடியல. நல்ல பவுலிங் முத்து. ஃப்ரீட் பாலிங்க குறுக்க கொடுத்துருக்காருங்க. லைனை தாண்டி போய் சொல்லலாம். ஒரு எட்ஜுன்னு நினைக்கிறேன். 6 போயிடுச்சுங்க. அந்த அன்றைக்கி தேவையான ஒரு பவுண்டரிங்க கொண்டு வந்துட்டான்னு சொல்லலாம் தோனி முத்தா. நல்ல பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன் அருமையாக போடுறாங்க. கவர்ஸில் ஏந்திருக்காருங்க. ஃபீல்டை தாண்டி அவுட் ஃபீல்டு கொஞ்சம் போகிறது கஷ்டம் தான். ஃபீல்டு ஓடிங்க எடுக்கிறதுக்குள்ள 1 2க்கான ஒரு வாய்ப்பு. 2 ரன்னிங்க. நல்ல ஒரு ரன்னிங்க. குயிக்கராக ஒரு 2 ரன்னிங் எடுத்து வந்தாங்க. நல்ல பேட்டிங். ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் முடிஞ்சல 13 ரன் இருக்காங்க. விக்கெட் லாஸ். செகண்ட் ஓவர் போட்டாங்க இந்தியன். ஸ்ட்ரைக்கில் வெங்கட். ஒயிட் பால் நினைக்கிறேன். எஸ், ஃபஸ்ட் ஓவர் எப்படி ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி இங்கே இந்தியனும் செகண்ட் பவர் பிளேயர் ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஒன் குறுக்க கொடுத்தாருங்க. இங்கே பவுண்டரி 6 போயிடுச்சுங்க. வெங்கட் பேட்லேருந்து ஒரு 6 கொண்டு வந்துட்டார். நெக்ஸ்ட் ஒன் கேட்சுங்க. ஃபஸ்ட்டு பால் ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் நெக்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்தீங்க. நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு இந்தியன். நல்ல பவுலிங். சொன்னாங்க தீபன். வந்த பால் ரிவர்ஸ் திரும்பிங்க. 6 போயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு பாலே ரிவர்ஸ்லைங்க அலட்சியமான ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு தீபன். நல்ல பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பாலிங்க வந்துருக்குங்க. இங்கே ஃபீல்டு கண்டிப்பாக அவுட் ஃபீல்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஃபீல்டு ஓடியாந்து எடுத்துட்டாரு. ஒரு ரன். லாஸ்ட் 1 மோர். இதையும் அடிச்சிருக்காங்க நேருக்கு நேர். ஸ்டார்ட்டில் இருந்த பால் எகைன் நீங்கள் கிரவுண்டை தாண்டி அடிச்சிருக்காரு தோனி முத்தா அவர்கள். நல்ல பேட்டிங். இங்கே 2 பவர் பிளே ஓவரையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நிலா ஃப்ளெக்ஸ் பிளே ஓவர் முடிஞ்ச நிலமையில் இங்கே 39 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து நிலா ஃப்ளெக்ஸ் நல்ல ஒரு ஷாட்னே சொல்லலாம். அவங்க அணிக்கு தேவையான டார்கெட்டை நோக்கிங்க கொஞ்சம் குயிக்கராக எடுத்துகிட்டு போய்க்கணும்னு சொல்லலாம். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட தேர்ட் ஓவர் போடுங்க. வெங்கட் ஸ்ட்ரைக்கில் தீபன். விட்டு தட்டுன்னு ஆட பார்த்தாரு. கரெக்டான பேட்டில் மீட்டில் டாட் பால். எக்ஸலண்ட்டாக இடத்துல போட்டு திருப்பக்கூடிய பவுலர் வெங்கட். ஃபஸ்ட்டு பால் நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் எகைன் விட்டு தட்ட பார்த்தாரு. குத்துனதுலேருந்து லோ கேப்டாக போயிருக்குங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் எகைன் இந்த பால் கரெக்டாக அடிச்சிருக்காருங்க. இங்கே கரெக்டாக கேப்பை ஃபில் பண்ணி ஆடிருக்காரு. பவுண்டரி போயிருந்தா பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்கே நல்ல பேட்டிங். ஃபஸ்ட்டு 2 பால் டாட் பால் போட்டாலும் அடுத்த பால் கரெக்டாக இங்கே கணிச்சு எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஒரு பவுண்டரி கொண்டு வந்துருக்காரு தீபன். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக கொஞ்சம் ஃபுல்லராக இடத்த ஒதுக்கிப்படுத்தி இருக்காருங்க. டாட் பால். ஒரு பவுண்டரியே போயிருந்தாலும் இது வரைக்கும் 4 பாலுக்கு 4 ரன் விட்டு கொடுத்து எக்ஸலண்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு வெங்கட். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக உடம்புல போட்டு திருப்பினாருங்க. இங்கே லெக் பை. எகெயின் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் 1 பால் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காருங்க. இங்கே 1 பவுன்ஸ் பவுண்டரியா போயிடுச்சுங்க. 2 பவுண்டரியே போயிருந்தாலும் இந்த ரன்னை 8 ரன்னுக்கு போட்டு நல்லா போட்டு முடிச்சிருக்காரு வெங்கட். கொஞ்சம் மேலே 47 ரன் ஆடிருக்காங்க நிலா ஃப்ளெக்ஸ். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தேவையான ரன்னுக்கு கொண்டு வந்தாலும் அடுத்த ஓவர் போட முத்துக்குமார். ஸ்ட்ரைக்லேயும் முத்துக்குமார். எக்ஸலண்ட் ஒரு யாக்கருங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இன்சைடு ஜெய் இருந்துருக்குங்க. இங்கே 3 மணி எடுத்து எகிறதுக்குள்ளே 1 ரன் குயிக்காக ஓடிடுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் தீபன். உடச்சி வந்த பால் கரெக்டாக இங்கே திருப்பிட்டாருங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி போயிருமா. நல்ல ஃபீல்டிங். இங்கே ஃபீல்டர் 1 ரன் மட்டும். 4th ஒன்
விட்டு தட்டுனா அருமையாக பாயிண்டில் அடிச்சிருக்காருங்க. அவுட் ஃபீல்டு போயிடுச்சா, பவுண்ட்ரி போயிடுச்சு. இந்த பவுண்ட்ரியோட ஃபஸ்ட் ரவுண்டை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க நிலா ஃப்ளெக்ஸ்.